தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் துரை சந்திரசேகரை ஆதரித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரையில் ஈடுபட்டிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். செய்யப்பட்டு புதிய புறவழிச்சாலை செஞ்சிருக்கிறது அண்ணனுடைய முயற்சி. வெண்ணாற்றின் குறுக்கே உயர்மட்ட பாலம் அமைக்கின்ற பணிகள் இன்னைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை கொண்டு வந்தது அண்ணன் துரை சந்திரசேகரன் அவர்கள். செங்கப்பட்டியில 300 ஏக்கர்ல 120 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல புதிய சிப்காட் அமைக்கப்பட உள்ளது. அதை கொண்டு வந்தது அண்ணன் துரை சந்திரசேகரன் அவர்கள். பூதலூர் ஒன்றியம் பூதக்குடி ஊராட்சியில புதிய கால்நடை தீவன தொழிற்சாலை இருக்கிறாரு உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர். இன்னைக்கு திருவையாறு பேரூராட்சி இன்னைக்கு நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கு. அதற்கு காரணம் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர். 42 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தென் பெரம்பூர் பாலம் அமைக்கின்ற பணிகள், திருக்காட்டுப்பள்ளி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு 25 கோடி ரூபாய் நிதியில நிரந்தர கட்டடம் கட்டுகின்ற பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. திருச்சி மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களை இணைக்கும் வகையில கல்லணை கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே 90 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இன்னைக்கு புதிய உயர்மட்ட பாலம் அமைக்கப்பட்டிருக்கு. 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருவையாறுல புதிய மினி இண்டோர் ஸ்டேடியம் உள் விளையாட்டு அரங்கு அமைக்கின்ற பணி, திருக்காட்டுப்பள்ளி பேரூராட்சியில நேதாஜி மார்க்கெட் 50 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு திட்டை ஊராட்சியில ரயில்வே மேம்பாலம் அமைக்கின்ற பணிகள், இப்படி எத்தனையோ பணிகளை இந்த திருவையாறு தொகுதிக்கு அண்ணன் அவர் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இது தவிர ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்துட்டாரு. கோரிக்கை அவர் சொல்லிட்டாரு, மீண்டும் நம்முடைய தலைவர் தான் முதலமைச்சராக போறாரு, மீண்டும் திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமைய போது உருவுதி, கோரிக்கைகள்லாம் கொடுத்துருக்கிற இந்த கோரிக்கைகள்லாம் செஞ்சு கொடுக்கணும்னு அவர் சொல்லிட்டாரு. அவர் தான் அமைச்சராக போறாரு. அப்புறம் என்ன, நிச்சயம் உங்க கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுத்துருவாரு. இதுக்கு மேல நான் உங்ககிட்ட வாக்கு கேட்கணுமா? துரை சந்திரசேகரன் அவர்களுக்கு நீ போ தொகுதிக்கு போன்னு சொல்ற, உன் தொகுதிக்கு போய் நீ சேப்பாக்கத்தில் போய் நீ ஜெயிக்கிற வழியை பாருன்னு சொல்றீங்க. கரெக்டா? இருந்தாலும் என் கடமை இல்லை, உங்ககிட்ட வந்து என் உரிமையோட வந்திருக்கேன், உங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். ஜெயிக்க வச்சிங்கன்னா ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி வருவேன் வேற சொல்லியிருக்கிறேன். நான் என்ன, சரி நான் ஒன்னே ஒன்று சொல்றேன். நான் கடந்த ஒரு வாரமா மக்களை போய் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஒரு தொகுதியா போற தலைவரை அனுப்பிச்சு வச்சிருக்கிறாங்க. உதயநிதி வந்தாப்புல வந்து பேசினாரு, திட்டங்களை பத்தி சொன்னாரு. ஆனா துரை சந்திரசேகரன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்துல வாக்கு கேட்டாரு, கலைஞ்சு போயிட்டாரு, நம்மளும் கலைஞ்சு போயிடுவோம் அப்படின்னு போயிடக்கூடாது. 23ஆம் தேதி தேர்தல். இன்னைக்கு என்ன தேதி? 6ஆம் தேதி. இன்னும் எத்தனை நாள் இருக்கு? 17 நாட்கள் இருக்கு. நம்முடைய கைகள்ல 17 நாட்கள் இருக்கு. இந்த 17 நாட்களும் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீடா போய் ஒவ்வொரு வாக்காளரையும் சந்திச்சு வாக்கு கேட்கணும். நம்முடைய திட்டங்களை சொல்லணும். போன முறை என்னென்ன செஞ்சிருக்கிறோம், கடந்த 5 வருஷத்துல நம்முடைய முதலமைச்சர் என்னென்ன திட்டங்கள் கொடுத்திருக்கிறாரு. போன சட்டமன்ற தேர்தலில் நம்ம சொன்ன வாக்குறுதி என்ன? முக்கியமான வாக்குறுதி. ஆட்சி பொறுப்பேற்றோன்னு நம்ம தலைவர் போட்ட முதல் கையெழுத்து என்ன கையெழுத்து தெரியுமா? மகளிருக்கான விடியல் பயண திட்டம், மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து திட்டம். இன்னைக்கு ஒவ்வொரு மகளிரும் மாசம் 900 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் சேமிச்சிருக்கிறாங்க இந்த கட்டணமில்லா பேருந்து திட்டத்தின் மூலம். அதே மாதிரி கல்வி முக்கியம், எல்லாரும் படிக்கணும், எல்லாரும் பள்ளிக்கூடத்துக்கு வந்து படிக்கணும்னு, பசியோடு இருக்கக்கூடாது, குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்தா பசியோடு இருக்கக்கூடாதுன்னு முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை தலைவர் அறிமுகப்படுத்தினார். இந்தியாவிலேயே முதல் மாநிலம். இன்னைக்கு 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைங்களுக்கும் காலைல பள்ளிக்கூடத்துக்கு வந்தாங்கன்னா முதல்ல தரமான காலை உணவு, அதன் பிறகு தரமான கல்வியை கொடுத்துருக்கிறோம். சரி, பள்ளிக்கூடத்துக்கு வர வச்சுட்டோம், கல்லூரிக்கு போக வேணாமா? மேற்படிக்க கூடாதா? அதுக்காக நம்முடைய முதலமைச்சர் கொண்டு வந்தாரு கல்வி திட்டம். அரசு பள்ளியில படிச்சு எந்த கல்லூரியில போய் படிச்சாலும், தனியார் கல்லூரியாக இருந்தாலும் சரி, அவங்க ஒவ்வொருத்தருக்கும் கல்வி ஊக்கத்தொகை மாசம் 1000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் கொடுத்திருக்கிறார். 13 லட்சம் மாணவ மாணவிகள் இந்த திட்டத்தில் பயன்பெற்றிருக்கிறாங்க. இப்படி பல திட்டங்கள். அதே மாதிரி நான் முதல்வன் திட்டம் இப்ப சமீபத்தில் போன மாசம்